தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சாச்சு. காங்கிரசுக்கு 10 இடம், விடுதலை சிறுத்தைக்கு 2 இடம் அப்படின்னு சொல்லி மீதமுள்ள 21 தொகுதிகள்ல திமுக போட்டி போடுது. இதுல விசேஷம் என்னன்னா, மக்கள் நீதி மய்ய கட்சி இந்த தேர்தல்ல போட்டி போடல அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் அறிவிச்சிருக்காரு. என்னடா இது, எப்படியும் 2 தொகுதி வாங்குவாரு எதிர்பார்த்திருந்த வேளையில அவரு என்னடான்னா தேர்தல்ல போட்டி போடல அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை தான் இப்ப நாம பார்க்க போறோம். உலக நாயகனும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவருமான கமல்ஹாசன் அறிவாலயத்துக்கு வந்தாரு. அவரை வாசல்லேயே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைச்சிட்டு போய் ஆலோசனை அரங்கத்துல உட்கார வச்சு அங்க டிஆர் பாலு உள்ளிட்ட 10 முக்கிய நிர்வாகிகள் இருந்தாங்க. ஒரு சில நிமிடத்திலேயே ஸ்டாலினும் அங்க வந்தாரு. வந்த உடனே 2 பேருமே கை குலுக்கிட்டு கமல்ஹாசன் கிட்ட என்ன உங்க தரப்பு விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. இந்த தேர்தல்ல போட்டி போட வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னும், குறைந்தபட்சம் 2 தொகுதி கொடுங்க அப்படின்னும் கமல்ஹாசன் கேட்டாரு. இதுக்கு அடுத்தபடியா ஸ்டாலின் பேசும்போது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னும், இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில 2 இடம் கிடைக்கிறது கஷ்டம்தான், கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சொல்லுங்க, எனக்கு உங்க உதவி தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாரு. என்ன முடியுமோ நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப மனமுருகி பேசியிருந்ததா சொல்லப்படுது. இந்த தேர்தல்ல ஒரு தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டோ கண்டிப்பா தரோம். அந்த ஒரு தொகுதியில நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனடியா கமல்ஹாசன் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும், அதை வெளியே வேற மாதிரி பேசுவாங்க, போட்டி போட்டா டார்ச் லைட் சின்னத்துல தான் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஸ்டாலின் சொன்னாரு, நீங்க டார்ச் லைட் சின்னத்துல போட்டி போடும்போது உறுதியா வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. உதாரணமா பாத்தீங்கன்னா, சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை போட்டி போடும்போது பானை சின்னத்துல போட்டி போட்டாங்க. கடைசி நேரத்துல கொஞ்சம் ஓட்டுகள் தான் திரும்ப ஜெயிச்சுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி நிலைமை ஆகிடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் விவரிச்சிருந்தாரு. உடனடியா கமல்ஹாசன் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னும், எப்படியும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதனால எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு மட்டும் தந்தா போதும், இந்த தேர்தல்ல நான் போட்டி போடல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த இடத்துல ஸ்டாலின் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருச்சு கமல்ஹாசனோட கையை பிடிச்சு கை குலுக்குனாரு. கமல்ஹாசன் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தாரு. கண்டிப்பா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு உங்களுக்கு தரேன், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதும் கமல்ஹாசனும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிப்பதற்கு என்னால என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா உதவியும் நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு. 40 தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரம் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த கட்டமா ஸ்டாலின் பேசும்போது, நீங்க 40 தொகுதிக்கு பிரச்சாரம் செஞ்சா ரொம்பவே சந்தோஷம், உங்க பிரச்சாரத்திற்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்களே செஞ்சு தரோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டாலினும் கமல்ஹாசனும் பேசும்போது 10 பேர் பக்கத்துல இருந்தாலும் யாருமே எதுவுமே இடமறிச்சு பேசலன்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் தான் பேசினாங்க. இதுக்கு அப்புறமா தான் 2 கட்சிகளுக்கு இடையே ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு. கமல்ஹாசனும் புறப்பட்டு சென்றாரு. மு.க. ஸ்டாலினும் கமல்ஹாசனும் பேசின மாதிரி அண்ணாமலையும் பன்னீர்செல்வமும் போன்ற சில விஷயம் பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் 2 பேரும் கூட்டணி சேரலாம் என்ற முடிவை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல ஓபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்காரு. தினகரன் தான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு.
ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் தனக்கு 3 தொகுதி வேணும்னு கேட்டாரு. ஆனா அண்ணாமலை தரப்புல இருந்து 3 தொகுதி தர வாய்ப்பு இல்ல, 2 அல்லது 1 தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சூழ்நிலையில 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசும்பொழுது ஓபிஎஸ் சார்பில் யார் போட்டியிட்டாலும் அவங்க தாமரை சின்னத்துல தான் போட்டி போடணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஓபிஎஸும் சரி ஓகேன்னு சம்மதம் தெரிவிச்சாரு. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் இந்த தேர்தலில் போட்டி போடுறாரு. அவர் இந்த தடவை தாமரை சின்னத்துல தான் போட்டி போடுவார்னு தெரியுது. அநேகமா ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் 1 தொகுதி தான் முடிவாகணும் தெரியுது. எல்லா பக்கம் இருக்கட்டும், அஜித்தும் விஜயும் போன்ல பேசிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம்னு புதிய கட்சி ஆரம்பிச்சு விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரு கட்சியோட செயலியை வெளியிட்ட 24 மணி நேரத்துல 26 லட்சம் பேர் உறுப்பினரா சேர்ந்து இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா பார்க்கப்படுது. போகிற போக்க பார்த்தா அவர் எதிர்பார்க்கிற 2 கோடியை தாண்டி உறுப்பினர்கள் சேருவாங்கன்னு தெரியுது. அதனால வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் விஜய் மிகப்பெரிய சவாலா இருப்பார்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இடையில தான் அஜித் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டாரு. அவருக்கு நல்லபடியா ஆபரேஷனும் முடிஞ்சு வீடும் திரும்பியிருக்காரு. இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே அஜித்துக்கு விஜய் போன் போட்டு நல்லா இருக்கீங்களா, உடம்பு சௌகரியமா இருக்கா அப்படின்னு விசாரிச்சு இருக்காரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய அரசியல் ரகசியங்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் ஜெம் தொலைக்காட்சியோட தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. நன்றி, வணக்கம்.